இன்றைய நற்செய்தியிலே பரிசேயர், ஏரோதியர், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், யூத மத பெரியவர்கள் இயேசுவை சிக்க வைப்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள். இயேசுவின் வார்த்தையிலே மடக்கி இயேசுவின் மீது குற்றம் சுமத்த தயாராக இருக்கிறார்கள். இந்த 5 குழுவினரும் சாதாரணமாக ஒன்றாக இருப்பதில்லை. பரிசேயர்கள் சட்டதிட்டங்களை கடைபிடிக்க வேண்டுமென்று அதற்கு தங்கள் விளக்கங்களை கொடுத்து வற்புறுத்துகிறவர்கள். யூத மத குருக்களும் யூத பெரியோரும் கோவில் வழிபாட்டிலே முதன்மையாக அதன் மூலம் வருகின்ற வருமானம், புகழ், இதை எதிர்பார்ப்பார்கள். மறைநூல் அறிஞர்கள் தங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று இவர்களோடு கூட சில சமயங்களிலே ஒட்டாதவர்கள். ஏரோதியர்கள் ஏரோது யூதர்களை ஆள்வதிலே அவருக்கு துணையாக இருப்பவர்கள், ரோமை பேரரசோடு தொடர்புடையவர்கள். அன்றாட நிகழ்வுகளிலே இவர்கள் சேர்வதே கிடையாது. ஆனால் உன் எதிரி என் எதிரி என்று இயேசுவை எதிரியாக பார்த்து அதிலே சேர்ந்தவர்கள். இப்படி இவர்கள் சேர்ந்ததற்கு காரணம் பயம், தங்களுக்கு இருக்கிற மதிப்பு போய்விடுமோ என்ற பயம், கர்வம், அகங்காரம், அல்லது தாங்கள் மதிக்கப்பட வேண்டும், தங்களுக்கு இருக்கிற புகழ் எல்லாம் இயேசுவால் போய்விடுகிறதே, இயேசுனுடைய போதனைகள், புதுமைகள் மக்களை ஈர்க்கிறதே என்ற ஒரு எண்ணம்தான். இவர்களிடமிருந்து இந்த பாடத்தை கற்றுக்கொள்வோம். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுளை நடு மையமாக வைத்து நாம் வாழ்ந்தால் இப்படிப்பட்ட குழுவோடு தொடர்பிலே இருக்க மாட்டோம். யாரெல்லாம் பயத்தினாலே, அதிகாரம் வேண்டும் என்பதாலோ, மதிக்கப்பட வேண்டும் என்பதாலோ ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து பிறருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களோடு சேர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் கடவுள்தான் நமக்கு ஆதாரம், கடவுளிடமிருந்து தான் நம் வாழ்வு என்பது வந்துவிடும். இயேசுவுக்கு இருந்த பலம் நமக்கும் கிடைக்கும். இவரிடமிருந்து இதை கற்றுக்கொள்வோம். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.